சைட்டு வந்து இன்றைக்கி கிரகப்பிரவேசம். ஸோ திருவேற்காடு சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்னோடய கார் வந்து போகாதீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலக தமிழர்கள் அனைவருக்கும் முதற்கன வணக்கம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சென்னையில் பயங்கரமான ஒரு டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு சைட்டு வந்து இன்றைக்கி கிரகப்பிரவேசம். ஸோ திருவேற்காடு சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்னோடய கார் வந்து போகாதுங்க. ஸோ அதனால் பைக்கில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நானும் என்னோட இன்ஜினியரும் போய் ஆன் சைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஹெவி டிராஃபிக். ஆக்சுவலாக என்னோடய கார் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துக்கிடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை தண்ணிலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பக்கத்துலலாம் நம்ம சைட்டு. நம்ம இந்த சைட்டை ஆரம்பித்து இதோட 4.5 மாதம் முடிஞ்சு. ஸோ அவங்க நம்மகிட்ட கேட்டுக்கிட்டதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுக்கோம். நிறைய மக்கள் என்கிட்ட கேட்குறீங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் பண்ணுவீங்களா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் பக்கத்தில். ஓகே, வீடு வந்துடுச்சு. திருவேற்காடு சைட்டு. ஓகேங்களா, திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க நம்மளோட சைட்டு. இது 500 ஸ்கொயர் ஃபீட் தான் மொத்த அளவு. இது வந்து பூமி பூஜை போடும்போது உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆக்சுவலாக சைட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 4.5 months ஆயிருக்கு. ஸோ இந்த சைட்டில் வந்து இன்னும் சின்ன சின்ன குறை வேலைகள் இருக்குது. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி தரலான்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதமான வாஸ்து நாள். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. நம்மளால் மார்னிங் வர முடியல. நைட்டு 9:20 டைம்ஸ் நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலாக 500 ஸ்கொயர் ஃபீட். இது நம்ம பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1799. ஓகேங்களா, ஸோ 1799 கோட் பண்ணி நம்ம தரமாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து டைல்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ டைல்ஸ் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணது வந்து யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஓகேங்களா, டோர்ஸ் வந்து நம்ம டீக்வுட்டில் நம்ம போட்டிருக்கோம். விண்டோஸ் எல்லாமே நம்ம யூபிவிசி பண்ணியிருக்கோம். கிரில் போட்டு ப்ராப்பராக யூபிவிசியில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது யூபிவிசி வென்டிலேட்டர். அண்ட் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸ் தான் போட்டிருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 7x 3.5 சைஸில் வந்து நம்ம டீக்வுட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டோர் வந்து டீக்வுட்டில் ரெடிமேட் டோர். ஓகேங்களா, டீக்வுட் ரெடிமேட் டோர். அண்ட் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சப் ஒர்க் இருக்குது. இதில் நம்ம பெயிண்டிங் லாஸ்ட்டு ஷைனிங் கோட் கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோட் ஒர்க் இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி சைடில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெளிவாக சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஓப்பன் ஆகாது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே வந்து ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட வேஸ்ட் திங்ஸ் எல்லாமே இதில் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் இதில் அவங்களோட மோட்ரு வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ மோட்ரு லிஃப்ட் பண்ணோன்னா, போர்வெல் மோட்ரு லிஃப்ட் பண்ணோன்னா இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி தரேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம், அதாவது பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இடையில வர்றதுக்கு டைமும் எனக்கு கிடைக்கல. ஃபுல்லாகவே நம்ம இன்ஜினியர்ஸ் தான் வந்து மேற்பார்வை பண்ணி எல்லா ஒர்க்கையும் முடித்தாங்க. அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவோம்.
கீழே வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. அவங்க சூஸ் பண்ணுறது ஒயிட் கலர் சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கல, கஸ்டமர் அவங்க வெளியே கொடுத்து பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த grill எல்லாம் நமக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. ஸோ grill பெயிண்டிங் ஒர்க்கு, வுட் பெயிண்டிங் ஒர்க் நமக்கு ஃபினிஷிங் ஒர்க்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க சிம்பிளாக கேட்டது பூஜா யூனிட் வந்து எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும், நடுவில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் வச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அவங்களோட பெட்ரூம் ஆக்சுவலாக அவங்க ஃபுல்லாகவே நம்மகிட்ட கேட்டது வந்து என் வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும், ஏதாவது ஒரு சைடு மட்டும் கலர் நீங்கள் கொடுத்தா போதும், இன்னொரு சைடு ஒயிட்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம சாண்டல் வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து ஒயிட்டே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பிவிசி லாஸ்ட் ஒர்க் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம வந்து இது வெஸ்டர்னில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ரெடிமேட் டோர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம டீக்குள்ள வராது, இது மலேசியன் டீக்குள்ள வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்கல, ஆனால் இருந்தாலும் நம்ம முடிச்ச வேலை ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். இதோட ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, இவங்க பேர் வந்து பதான்மூர்த்தி அண்ட் இவங்க பேர் அர்ச்சனா. இவங்க வந்து சொல்ல போனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் எனக்கு. ஓகே, என்னோட ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆரம்பத்தில் வந்து 1800 உங்கள் ப்ராஜெக்டை பண்ணியிருந்தாருன்னு நான் எடுத்துருந்தேன். 1799. இன்னைக்கு இந்த ஒர்க்கை வந்து ஆல்மோஸ்ட் 99% யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நாங்களே பில் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ்ட்ரா எல்லாமே சொன்னாங்க. அக்ரிமெண்ட் படி போட்டதுனால நீங்கள் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. அந்த பட்ஜெட்லேயே ஆக்சுவலாக மெட்டீரியல் டம்ப் பண்ணுறதுக்கு எனக்கு இட வசதி இல்லை. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில சைட்ஸில் எனக்கு இன்கம் வரும், ஒரு சில சைட்ஸில் எனக்கு இன்கம் வராது. ஸோ அதை நான் எதிர்பார்க்காம தான் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நான் இதில் கொடுத்தேன். இன்றைக்கி இது வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைச்சது. இன்றைக்கி போல எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். சரிங்களா? அண்ட் இன்றைக்கி மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் என்றைக்கே இருந்தாலும் ஆஸ் அ பிரதராக நீங்கள் எப்போவுமே எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அண்ட் அவங்களோட கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக கிச்சன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு வந்து ஒரு அவுட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் சைட்டு தான், ரொம்பவே சின்ன சைட்டு. நிறைய மக்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க, சின்ன சின்ன சைட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்கன்னு. டெஃபினட்டாக பண்ணுவோம். 300 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நான் எடுத்து பண்ணுவேன். அது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். என்னடா இது கிச்சனில் இருந்து சொல்கிறேன், ஐயோ வால் பொங்குது, ஆஃப் பண்ணிட்டேன். இது டீ பொங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை இல்லை வெளியே பாய். இது ஆக்சுவலாக நான் என்ன விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு இடம் உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்த வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஹெவியாக பண்ண வேண்டியிருக்கும், வீடு கட்டுறதுக்கு இனிஷியல் பேமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து யாருமே யோசிக்காதீங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு லேண்டு இருந்துச்சுனாலும் சரி, லேண்டு இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ இருந்தாலும் கால் பண்ணுங்கள். என்னோட டீம் லோன் செக்ஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னோட டீம் வந்து உங்களை டேரெக்டாக வந்து மீட் பண்ணி உங்களுக்கு 100% லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் கையில் இருந்து ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீடு கட்டணும், இதுவரை வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொந்த வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
ஜஸ்ட் உங்களோட மந்த்லி இஎம்ஐ நீங்கள் கட்டி நீங்கள் சொந்த வீட்டில் வந்துக்கலாம். இது ஆஸ் அ பிரதராக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது என்னால் முடிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. அண்ட் உங்களிடம் விடைபெறுறது உங்கள் பாபு. தேங்க்யூ, பபாய், see you. நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இமேக் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணா இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கிரானைட் லேயிங் ஒர்க்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் லிஃப்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறமா இன்ஃபோ ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போர்வெல் சர்வே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போல் என்னோட ஃபோன் நம்பர் எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.